செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறதான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேதுபாடிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். உத்திராடம் 1வது பாதம் என்பது தனுசு ராசியிலே வரும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் உங்களுக்கு மகர ராசியிலே வரும். இந்த உத்திராடம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர்கள் விஸ்வே தேவதை என்று கூறுவார்கள். விஸ்வே தேவதை என்றால் பொதுவாக விஸ்வே தேவதை என்பது குலதெய்வம் என்று பொருள்படும், அல்லது அதற்கு சிம்பல் என்றால் தந்தம், அதாவது 2 தந்தங்கள் என்று கூறுவார்கள். ஆகவே விநாயகரையும் வழிபடலாம் என்று இருக்கிறது. ஆக இந்த உத்திராடம் பிறந்தவர்கள் விநாயகரை வழிபாடு செய்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடி நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த 7.5 சனி என்பது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக 7.5 சனி முடிந்து விடுகிறது. ஆகவே 7.5 சனியோட தாக்கம் இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இருக்காது. அதன் பிறகு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கீர்த்தி புகழ் அனைத்தும் நன்றாக இருக்கும். வீடு மனை வாங்காதவர்களுக்கு விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நீங்கள் சுப காரியங்களை செய்வீர்கள். அந்த சுப காரியங்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் குரு பயிற்சி என்பது மே 14ஆம் தேதி வருகிறது. அந்த குரு பயிற்சியின் மூலமாக உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்தவர்கள் நன்மை இருக்கிறது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் வாங்கினாலும் நிச்சயமாக நல்ல கடனாகத்தான் இருக்கும். வீடு மனை வாங்குவதற்கான கடனாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த வருடம் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண காலம் என்பது உத்திராடம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு 15/6/2025 முதல் 11/9/2025 வரை திருமணத்திற்கான காலம். அதாவது வருகின்ற ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதங்கள் திருமணத்திற்கான காலம். ஆக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதத்தில் நிச்சயமாக திருமணம் முடிவாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கும் இந்த காலகட்டத்திலே நன்மைகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைய முடியும். அடுத்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே 1/1/2025 முதல் 9/4/2025 வரை தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆக எப்படியும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் பெயர் தைரியமாக இருந்தால் இனிமேல் உங்கள் பெயர் தெரிந்து நல்ல பொருள் வரவும் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது, முன்னேற்றம் காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே அமையும். அடுத்து தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக தொழில் விருத்தி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் உருவாகும். உங்கள் ராசிக்கு
3ஆம் இடத்திலே சனி பகவான் செல்ல இருக்கிறார். ஆகவே எப்படியும் நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். சென்ற வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கிறது. இந்த வருடம் இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது. சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். நல்ல புதிய எம்ப்ளாயீஸ், அதாவது புதிய வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். விவசாயிகள் நல்ல விவசாயம் செழிப்பை பெறுவார்கள். இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்கள், கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மகர ராசியிலே பிறந்தவர்கள், அதாவது உத்திராடம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கரும்பு விவசாயம் இந்த வருடம் நன்றாக இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரவள்ளி கிழங்கு அந்த பயிரிடுதல் நன்றாக இருக்கும். ஆக இந்த வருடம் கிழங்கு சம்பந்தப்பட்ட பயிர்கள், கரும்பு பயிரிடுபவர்கள், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். அதன் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நீங்கள் விரும்பிய கம்பெனியில் அல்லது விரும்பிய கம்பெனிக்கு ஈடான ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு மிக மிக ஏற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கின்ற குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து, அந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ந்து போகிறார். ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி இருந்தால் அவை கூட மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். பொதுவாக இல்லத்தரசிகள் என்றால் பெண்களுக்கு மிக மிக உயர்வான முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வயது முதிர்ந்த சுமங்கலியாக இருந்தாலும் சரி, எப்படியும் பெண்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இதுவரை உங்கள் பேச்சை குடும்பத்தில் கேட்காதவர்கள் கூட இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து நீங்கள் சந்தோஷத்தை அடையும்படி நடந்து கொள்வார்கள். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு வருமான ஹைக், அதாவது சம்பள உயர்வும் இந்த வருடம் காத்திருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உத்திராடம் 1, 2, 3, 4 பாதங்களை பிறந்த அனைவருமே பிரதி வெள்ளிக்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட சங்கடங்கள், தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளும் விலகும். என்றால் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு அதிதேவதை விநாயகர் பெருமான். ஆக விநாயகரை நீங்கள் வணங்கினால் கேது ராகுடைய தோஷங்கள் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். ஆக பிரதி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. அந்த நெய் தீபம் பகல் 12 மணிக்குள் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது. காலை முதல் 12 மணிக்குள் உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் ஏற்றலாம். வருடத்திற்கு ஒரு முறை. ஆனால் இந்த வருடம் அவசியம் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அவருக்கு புதிதாக ஒரு மாலையை வாங்கி போடலாம், வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரங்களின் மூலமாக உத்திராடத்தில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று 2025ஆம் வருடம் மிக சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள். இவ்வாறாக 2025ஆம் வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.